ரொம்ப ஓவர்வெல்ம்டாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். விஜய் டிவி பிரியங்காவுக்கு கடந்த மாதம், அதாவது ஏப்ரல் 16ஆம் தேதி 2வது திருமணம் நடந்து முடிஞ்சிருந்தது. டிஜே வசி அப்படிங்கிறவங்கள தான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. மேலும் பிரியங்கா மேரேஜ் பண்ணியிருக்க டிஜே வசிக்கும் இதுக்கு முன்னாடியே திருமணம் ஆகி விவாகரத்தாயிருக்கு. அவருக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அவரோட 3 பெண் குழந்தைகளையும் அவங்களோட அம்மா தான் டேக் கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் பிரியங்கா இப்போ பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சோசியல் மீடியா முழுசும் வைரலா பேசப்பட்டு வருது. இந்த விஷயத்துக்கு பிரியங்காவே முதல் முறையா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது விஜய் பிரியங்கா மேரேஜ் பண்ணி குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு மேரேஜ்க்கு முன்னாடி கொடுத்துருந்த ஒரு இன்டர்வியூவில் அர்ச்சனா கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதாவது பிரியங்காவுக்கு இதுக்கு முன்னாடி 2016 பிரவீன் அப்படிங்கிறவங்க கூட மேரேஜ் ஆகி 2022 விவாகரத்தும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் டிஜே வசி கூட பழக்கம் ஏற்பட்டு இப்போ திருமணம் ஆயிருக்கு. இவங்களோட திருமணத்துக்கு சில மாசங்களுக்கு முன்னாடி தான் விஜய் அர்ச்சனா கிட்ட கொடுத்த ஒரு இன்டர்வியூல பிரியங்கா தனக்கு வரப்போற கணவர் எப்படி இருக்கணும், தன்னோட திருமண வாழ்க்கை எப்படி அமையணும் உள்ளிட்ட பல விஷயங்களை ஓப்பன் அப்பா பேசியிருந்தாங்க. அதுல கூட எனக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசையா இருக்கு, கண்டிப்பா கல்யாணம் பண்ணி நிறைய குழந்தை பெற்றுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு விஜய் அர்ச்சனா கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கவலைப்படாத பிரியங்கா, உனக்கு கண்டிப்பா உனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தர் கூட திருமணம் ஆகும், நிறைய குழந்தைங்க பெற்றுப்ப, உன்னோட குழந்தைங்க எல்லாத்தையும் நான் கையில் தூக்கி கொஞ்சுவேன் அப்படின்னு 2 பேரும் ரொம்ப எமோஷ்னலாக சில விஷயங்களை பேசியிருந்தாங்க. ஸோ இதனாலேயே திருமணத்துக்கு முன்னாடியே பிரியங்கா ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னும், அதனால தான் இவ்வளோ சீக்கிரமாக ரொம்ப ப்ரைவசியாக இவங்களோட வெட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு இவங்க இன்வைட் பண்ணாமலேயும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்காவோட ப்ரெக்னன்சியை பற்றி இப்படி ஒரு ரூமர்ஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, பிரியங்கா சூப்பர் சிங்கரில் முன்ன மாதிரி கலந்துக்கிறது கிடையாது. அவங்களுக்கு பதிலாக மகாநதி சீரியல் ஆக்ட்ரஸ் ஆன லக்ஷ்மி பிரியா தான் அடிக்கடி வந்துட்டு இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச சூப்பர் சிங்கர் கிராண்ட் ஃபினாலேல கூட பிரியங்கா வருவாங்களா அப்படிங்கிறது எல்லாருக்கும் டவுட்டாகவே இருந்துச்சு. இதனால இதுக்கு முதல் முறையாக பிரியங்காவே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பிரியங்கா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்டர் ஷேர் பண்ணி அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்க வாயி உங்க உருட்டு அப்படின்ற மாதிரி கேப்ஷன் இருக்க மாதிரியான டிஷர்ட்டை போட்டுட்டு அதுலேயும் உங்க வாயி உங்க உருட்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணி குபீர்னு சிரிக்கிற மாதிரியான ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் தன்னை பற்றி வந்தது எல்லாமே ரூமர்ஸ் தான் அப்படின்னும், இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பாக வருது அப்படின்னு பிரியங்கா அவங்க ஸ்டைலில் பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பலருமே இந்த விஷயத்த ஷேர் பண்ணிட்டு வராங்க.